Hi friends, welcome to Sam Views. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய பேர் நிறைய வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்கு நிறைய டூர் ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது விண்டரில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சம்மரில் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? எங்கன்னா நம்ம பெரம்பூர்லேருந்து நேராக சண்டிகர் போகிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட காஷ்மீர். ஓகேவா? அங்கேருந்து நம்ம மணாலி போகிறோம். அங்கே போயிட்டு நிறைய ஃபால்ஸு அதுமாதிரி அந்த ஐஸ் ஃப்ளோ எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். உங்களை அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அங்கே சிவன் கோயிலில் இந்த ஹாட் வாட்டர் எப்பயுமே இருக்கான். அந்த ஹாட் வாட்டர் குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் எதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நீ சொல்லு. நாங்கள் இப்போ இமாச்சல் பிரதேஷ்க்கு போகிறோம். சரி வாங்க, இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 3 days ட்ராவலிங்ஸ் எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் ட்ராவலிங் போகிறேன் 3 daysக்கு. இங்கே பாருங்கள், அவளுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டா. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே பெரம்பூர்லேருந்து சண்டிகர் போகிறோம். 3 days ட்ரெயின் ட்ராவலு. அங்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மணாலி போவோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் 3 days ட்ரெயினில் வரும். ஓகேவா? இங்கே இப்போ பெரம்பூர் ஸ்டேஷனில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எல்லாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுவோம். 1 hour டைம் இருக்கா? 1 hour டைம் இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ட்ரெயின் ஏறிட்டோம். பெரம்பூர் ட்ரெயின். இது நேராக 3 நாள் ட்ராவல் ஃபுல்லாக சண்டிகர் போய் தான் ரீச் ஆகும். ஜாலியாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ட்ரெயினில் போகிறது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் என்னுடைய மாமா கூட நான் லாங் ட்ராவலில் போகிறேன். போகும்போதெல்லாம் என்னென்ன இருக்குது, டனல் உள்ளலாம் ட்ரெயின் போகுமா, நிறையா ஃபால்ஸ் அப்படி இருக்குன்றாங்க. அதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாய். இப்போ பாருங்க, ராஜா ராணி விளையாடுறோம் ட்ரெயினில். ஸ்டேடியம் நல்லா இருக்குது. மீன் பிடிக்க போல மம்மி, ரொம்ப நல்லா இருக்கு. பிரிட்ஜில் போக மரம். நீ வரல சதா, நீ வரல. எல்லாம் எடுங்க. எல்லாம் அடுங்க அடுங்க. இது ஆந்திரா வந்தாச்சு. ஆந்திரா சைடு ஆந்திரா போயிட்டோம். இது என்னடா? இது விஜயவாடா. விஜயவாடா. சண்டிகர். இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஈவினிங் ஆடுறோம். காடு ஃபர்ஸ்ட் வின்னரா நீ? தேர்ட் நாடு, ஃபோர்த் நீ. அப்ப ட்ரீட்டா? போட்டோவா? ட்ரீட்டா? அவ்வளோதான் பேப்பர்ஸ் கம்மியாக
எல்லாம் மடங்கிடுச்சு. முன்னாடி ஒரு மாதிரி புஷு புஷுன்னு இருந்தது. சப்பாயிடுச்சு. இருங்க. பாருங்க எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக எடுத்துக்கிறாங்க. யார் போலீஸு? பாரு இவதான் போலீஸ். கண்டுபிடிங்க, யார் திட்டம் கண்டுபிடிங்க. மோகனா எங்க எவ்வளோ? 200 காவலாளி. பரத் எவ்வளோ? டோனி நீங்க எவ்வளோப்பா? ஓகேப்பா. சாண்ட்ரோ நீங்க? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைட் முடிஞ்சிடுச்சு. நேற்று 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நைட் முடிஞ்சு இன்றைக்கி காலையில் விழுச்சு 6 o'clock ஆகிடுச்சு. ஃபுல்லாக நார்த் சைடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன ஏரியான்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் வந்தோன்னா என்ன ஏரியான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஒரே டனலாக இருக்குது. நிறைய டனல்குள்ள ட்ரெயின் போயிட்டுருக்கு. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணி ஒரு நைட் முடிச்சுட்டு மறுநாள் வந்து நாங்கள் போபால் வரைக்கும் வந்துட்டோம். இருந்தாலும் நியூஸ்லாம் கேள்விப்பட்டு அங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காங்க அப்படின்றனால பாதி எங்கள் டீமில் பாதி பேர், ஒரு 20 பேரில் பாதி பேர் போகிறோம். இது பாருங்கள். ஏன் போகிறீங்க? ஏன் போகிறோன்னா என்ன பண்ணுறது, அவங்க இதை கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டில் அங்கெல்லாம் போகாதீங்க, வந்துடுங்க ரிட்டர்னு அப்படின்ட்டாங்க. அதனால் ரிட்டர்ன் நாங்கள் வேறு பிளான் பண்ணிக்கிறீங்களா? வேறு பிளான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி நடக்கும்னு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம், ரைட்ஸ் போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி நினச்சே பார்க்கல. எதனால போகிறீங்க? நாங்கள் பைக்லலாம் சுற்றலான்னு இருந்தோம். அங்கே போயிட்டு எல்லா பிளானும் கேன்சல். அது பேராகிளைடிங்லாம் இருக்குங்க. ஆமாம், எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போகலாம் சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் நினைக்கவே இல்லை இப்போ மீதி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? மீதி பாதி டீமில் நான் போகிறேன். சரி, உங்களுக்காக இந்த ட்ரிப் எடுத்து போடணுன்னு சரி அந்த சண்டிகர் என்ட்ரி வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் வாய்ப்பு இருந்தால் போய் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். வாங்க அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் கிளம்புறோம். திருப்பி ஒன்ஸ் மோர் சோகத்தோட கிளம்புறோம். ரொம்ப மனசு வலிக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும். ஆனால் கையில் வர மாட்டோம், ஃப்ளைட் பாய். பெரிய கும்பிடா இருக்கு. மணாலிக்கு ஒரு கும்பிடு. மணாலிக்கு ஒரு கும்பிடு. முக்கிய செய்தி சன் டிவி. இங்கே பாருங்க, மணாலி சண்டிகர்லாம் வந்து குண்டு வெடிப்பு சுடுறாங்க, அங்கே லாக்டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிட்டு எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி சொல்லிட்டு பாதியிலே இறங்குறாங்க.
ஓகேவா? அந்த டீம் ஃபுல்லாக பாதி இறங்கி கிளம்புறாங்க. நாங்கள் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம். அடுத்த பாதி டீம் வாங்க பார்க்கலாம். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இப்போ நடக்கும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். எங்கேயாச்சும் டூருக்கு போனால் பார்க்கலாம். நீ எதுக்கு பாதியிலே போகிற? எங்கள் தாத்தாக்கும் உடம்பு சரியில்லை. அப்புறம் அங்கேயும் பயமுறுத்துறாங்க. நம்ப முடியாது என்ன மாதிரியா இருக்க போகுதுன்னு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஆனால் பார்க்கலாம். ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவேன் குழந்தை. ஆனால் சொல்கிற மாதிரி அங்கே என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். அந்த யுத்தத்தில் சண்டை பிரச்சனைன்றாங்க, வார் சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு போனதுக்கு நான் போயிட்டு அவங்க அப்டேட் பண்ணுறேன். 2 பேர் போயிட்டோம். அடுத்த மாதிரி நாங்கள் தாயக்கடை விளையாடுறோம். உங்கள் பேர் சொல்லுங்க. தீபா. மணியா? சொல்லிட்டு ஹாய். ஹலோ ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேர்த்துக்கலாமா? அது வரைக்கும் பழைய சீட்டு இல்லை, அங்கேயே போமா. 7 பேர் இருக்கிறோமே. கோபி வரணும். கோபி கேள்வி 7 பேர் இருக்கும். வரீங்களா? தாய்ப்பாட்டினால அவங்க போயிட்டாங்க. அதனால தான் இங்கே வந்துட்டோம். ஏன்னா இல்லை இந்திக்காரங்க வந்துருக்காங்களா, சாப்பிட மாட்டேங்க. அதனால இங்கே வந்துட்டோம். நான் போடுங்க. சொல்லாம வந்துருக்கேன். ஒரு 6 கொடு. 6 3 ஈவினிங் அகைன் திருப்பியும் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். மகமாயே 12 ஆறு தூக்கிட்டு போமா. ஏய் சாப்பிட்டு போ. ஏடா ஏடா மூடு மூணுடா. நீங்க தான் போடுங்க 5 3 12 ஏப்பா ஒரு 6 2 5 3 6 ரைட் பண்ணு. ஏன் தள்ளி விட்டமா? ரைட் மூடு. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஆக்ரா ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்படியே இறங்கி கூட தாஜ்மஹால் போயிடலாம். அடுத்த டனல் வரதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சண்டிகர் வந்துட்டோம். 8ஆம் தேதி காலையில் கிளம்பி இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 3:30 ஆகுது.
10 சண்டிகர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ये गाड़ी आज प्लेटफॉर्म नंबर 2 पर है. धन्यवाद. ரீச் ஆகிட்டோம். இப்போ அடுத்தது மணாலிக்கு பஸ் போகணும். மணாலிக்கு பஸ் எப்படி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹாய், இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். 4 o'clock ஆகுது. ஆனால் வந்து இங்கே விடிய காலம் கரண்ட் நைட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங்கும் வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்களா ஃபுல்லாக. எங்கேயுமே கரண்ட்டு லைட்டே இருக்காதான். பாருங்கள், இதுமாதிரி விடிஞ்சால் தான் நாங்கள் எங்களுக்கு வெளிச்சோம். அதனால் விடிஞ்ச பிறகு தான் கிளம்பலான் இருக்கோம். ஃபுல்லாக அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக, ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் இருக்குது. ஊரே லைட் இல்லாமல் இருக்குது பாருங்கள். விடிஞ்ச பிறகு நம்ம போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் ஆட்டோவில் ரூமுக்கு போகிறோம். கொஞ்சம் இப்போ தான் விடிஞ்சுது. இங்கேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 3:30 கரெக்டாக இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5:20 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து மணாலி போகிறதுக்கு பஸ் ரெடி பண்ணுவோம். ஆட்டோ ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. மூணு ஆட்டோவில், ஒரு ஆட்டோவில் 4 பேர் கணக்கில் அது மாதிரி ஏறி போக போகிறோம். பாருங்கள், ஒரு ஆட்டோவுக்கு 300 ரூபா ஆகும். போகலாம். இதான் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனு. பேட்ச் ஒர்க் நடக்குது. ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம். பயங்கர பனி பெய்யுது. இதெல்லாம் ஃபேக்குங்க, நம்பாதீங்க. குளிர்து ரொம்ப ஃபேக்குங்க. குளிர்து ஜர்கின் போட்டுருக்காங்க. ஆமா, ஜர்கின் போட்டுருக்கா. உண்மையிலே குளிர்து வருது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜர்கின் வைக்க இடம் இல்லை. பசங்கள் ஏறி வச்சு தீ போட்டுருக்கோம். பாருங்க, நம்ம அடுத்த 2 ஆட்டோ வருது. மொத்தம் 3 ஆட்டோ. ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், நாங்கள் எல்லாம் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். நாங்கள் சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து 12 கிலோமீட்டர் எல்லாம் வந்து இறங்கிட்டோம். அடுத்து இப்போ பஸ்ஸை பிடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன்.
ஹாய், நாங்கள் வந்து சண்டிகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நீங்கள் எதுவும் சொல்லலையா? சரிங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். கரெக்டாக எந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு பண்ண முடியல. அதனால் வந்து அவர் தான் எங்களோட ஹெட்டு, அவர் தான் எங்களை கைடு எல்லாமே டோட்டலாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. இப்போ இந்த பஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். எந்த பஸ்ஸுன்னு தெரியல. இப்போ வந்துச்சு பாருங்க. வரலையா? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்ல. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப். நிறைய மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க பஸ்ஸுக்காக. டிக்கெட் கவுண்டர்ல பாருங்க எவ்வளவு மக்கள் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் அந்த டிக்கெட் கவுண்டர் பாருங்க, பயங்கர கூட்டம். ஃபுல்லாக அங்கங்கே டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்க, எல்லாருமே சீட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு. எல்லாரும் உட்காந்துட்டோம். இப்போ நேராக இந்த பஸ் எங்கே போகுதுன்னா மணாலி போகுது. இங்கே பாருங்கள், வண்டி ஏதோ ஸ்ட்ரக் பண்ணுது. எவ்வளோ தடங்களை மீறி நாங்கள் போக வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். மனுஷங்களால் தான் பிரச்சனை பார்த்தா கடைசியில் வண்டியும் பிரச்சனை பண்ணுது. வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்குது. காற்று இறங்கிடுச்சா? பஞ்சர் ஆயிடுச்சா? எவ்வளோ தடங்களை மீறி நாங்கள் போகிறோம். அது எடுக்கலையா? சொல்லிதான் எடுத்துக்கலாம். ட்ரெயினில் கல் விடுறானுங்க. எவ்வளோ பெரிய கல்லா? அந்த பொண்ணு ரசிக்குது வரேன் கோபி. பார்க்கலையா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி? ஆர் யூ ரெடி? வண்டியும் மக்கார் பண்ணுங்க. வண்டியும் ஸ்டக் பண்ணி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கடைகள். ஆமாம், மணாலி நாங்கள் மணாலி போக போகிறோம். சரிங்களா? மனுஷங்களை தடை பண்ண சுத்தம், வாரு, போர்க்காலம் எல்லாத்தையும் தாண்டி மணாலி போகிறோம். ஆமாம், வண்டியும் மக்கார் பண்ணுங்க. எல்லாரும் தாண்டி போகிறோம்.
சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்தியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் சூப்பராக இருக்குமா, அதனால் எல்லோரும் இங்கே நின்று சாப்பிட்டு இறங்கியிருக்கோம். இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து போட்டுக்கலாம். பஃபே போல் இருக்குது, அங்கே அதையும் பார்ப்போம். ஃபுட்டு நல்லா இருக்குமா, இன்றைக்கி வந்தாலே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. உட்காருங்க, அவரே போகிறாரு. இங்கே பாருங்கள், திருப்பியும் ஷெட்டுக்கு வந்துட்டோம். இதோட 2வது வாட்டி ஷெட்டுக்கு வந்திருக்கோம். திருப்பி ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சான். காசோட அப்படியே கொடுத்தேன், அப்படியே கொடுத்த மாதிரி ஒரு சீன். இதோட இந்த பஸ்ஸு வந்து 2 வாட்டி ஷெட்டுக்கு வந்துச்சுங்க. இது இப்போ திருப்பி சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி திருப்பியும் இப்போ மணாலி மேலே போகணும். மேலேயோ கீழேயோ எங்கேயோ போனால் தெரியும். ஆமாம், எப்படி போகிறேன், அதுவும் கஸ்டமரை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நீ ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வச்சு கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. 10 வாட்டி கஸ்டமர் வச்சுக்கிட்டே ஷெட்டாக விட்டு ரெடி பண்ணி வண்டி ஓட்டுன்னு போகிறாரு. இது அந்த சைடு வந்தானா இருக்கான். ஒரு சின்னதாக கண்ணாடி மீறல் ஒரு புள்ளி வந்தால் இப்போ வண்டி ஓரம் கட்டிட்டு வேறு பஸ் ஏற்றி அனுப்பிச்சுவானுங்க. அங்கே எவ்வளோ டேமேஜான வண்டி பற்றி எல்லாமே. இதை நம்பி மக்களும் ஏறி உட்காந்து வரோம். இதில் இன்சூரன்ஸு எஃப்சிலாம் இருக்காது. ஆமாம், தக்கரடா மாதிரி இது வண்டியை. இங்கே இருக்க கவர்மெண்ட் அவ்வளோதான். எவ்வளோ நேரம் தெரியலங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிவிட்டு ரெடியான பிறகு திருப்பி ஏறி இன்னும் 2 ஹவரில் போயிடலான்னு நினச்சோம். இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கா? 106 கிலோமீட்டர் இருக்கும் இன்னும். ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் பண்ணி ஓட்டி. அதையும் கஸ்டமரை வச்சுனே எல்லாம் பண்ணுறான் பாருங்க, அதான் கிரேட்டு. அட்ஜஸ்ட் பண்ணா அவனே ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணா, அவன் இன்னொரு இடத்துல ரெடி பண்ணா. இந்த மெயின் டெப்போவில் வந்து ரெடி பண்ணிட்டு திருப்பி அங்கே போய் பெட்ரோல் போட்டான், திருப்பி டீசல் போட்டு திருப்பி இங்கே வந்துட்டான். இதோ 3 ஷெட்டு இறக்கிருக்கான் இப்போ. 5 இடத்துல ரெடி பண்ணிட்டான். ஆமாம், இப்போ எப்போ தான் நம்ம போய் சேர்றது? சரி, இது வண்டி கிளம்பும்போது காட்டுறேன், அங்கே ரீச் ஆன பிறகு காட்டுறேன். பாருங்கள், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தடங்கள் பாருங்கள். அவ்வளோ இவன் லைனாக பட்டறைக்கு வண்டி வந்துனே இருக்கு பாருங்கள். எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் பொழுது. நாங்கள் இப்போ மண்டின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இதுக்கப்புறம் தான் மணாலி போக போகிறோம். யாரையும் மேலே ஏற்றல, எல்லாம் கீழே இறங்கி நிற்கிறாங்க. நம்ம அவரும் வீடியோ எடுக்கிறாருப்பாங்க. மணாலியில் வந்து ஒரே எல்லாம் தகர பஸ் தான், எதுவுமே புது பஸ் இல்லை. மோடி என்ன தான் பண்ணுறது? முக்கியமாக மண்டி
மண்டியில் எல்லாமே தரலா பஸ். இது எங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து பிடிச்சோம்? சண்டிகர். நம்ம எங்கே இருக்கோம்? ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்பில் இங்கே கைட்டுவாங்க, அங்கே போய் மாட்டுவாங்க இன்னொரு இடத்துல. அந்த மாட்டக்கூடிய இடத்துல தான் டூல்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல போய் அந்த டூல்ஸ் அடியில் மாட்டுவாங்க. அது ஒரு 1/2 hour ஆகும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிறதுனால தான் குறைஞ்சது ஒரு 8 hours இல்லை 9 hours ஆகும். ஆனால் கிலோமீட்டர் என்னமோ 200 தான். ஓகே. ஹாய், இங்கே பாருங்கள் மணாலி வந்துட்டோம். காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், சென்னையிலேருந்து சண்டிகர் வந்தோம். சண்டிகர்லேருந்து அதுக்கப்புறம் கண்டி வந்தோம். கண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குழு வந்தோம். குழுலேருந்து அப்புறம் வந்து மணாலி வந்துருக்கோம். இங்கேருந்து ஜோகினி ஃபால்ஸ் போகிறோம். ஜோகினி ஃபால்ஸ் கிட்ட பாங்கன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ரூம் போயிட்டு இறங்கிட்டு காட்டுறோம்.
இங்கே பாருங்கள், நாங்கள் இருக்கிற ரூம் இதான். இங்கே பார்த்தல ரோஜா தோட்டத்தை. இங்கே பாருங்கள், ஒயிட் ரோஸு. அப்படி போட்டு ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ். டபுள் ஷேடு. கலர். ஆமாம், பேபி பிங்க். பேபி பிங்க்கு. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக 8ஆம் தேதி காலையில் கிளம்பி 10ஆம் தேதி ஈவினிங் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஆனால் அது வரத்துக்குள்ளே பல பிரச்சனை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்குதோ இல்லையோ, எங்கள் டீமுக்குள்ளே பெரிய வாரே நடந்தது. என்ஜாய் பண்ண போகிறோம். இதான் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு அப்படி கெஸ்ட் ஹவுஸ் காமிங்க பாருங்கள். நாங்கள் தங்கியிருக்கே கெஸ்ட் ஹவுஸ். அப்படி போங்கப்பா, அப்படி போங்க, காட்டுங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அங்கே போகிற ஃபால்ஸ்லாம் கொட்டுது. பின்னாடி ஃபால்ஸு, ஆப்பிள் தோட்டம். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், நாளைக்கு காலையில் அங்கே தான் போகிறோம். ஸ்னோ என்ஜாய் பண்ணுறோம். செல்லு சுவிட்ச் ஆஃப் பாருங்க, இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸு. நாங்கள் உள்ளே போகிறோம். அங்கே பாருங்கள், வியூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க போகலாம். இப்போ பால்கனி இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைட்டா லெஃப்ட்? இது எதிரியா? டபுள் பெட்ரூமு. இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி. ஆமாம், எல்லாம் சில்லுன்னு இருக்குது. பஸ் ஏன்னா அந்த பக்கம் உள்ள போயிருந்தா அது யார் இருக்குதுன்னு சொல்லுங்க. போய் கிச்சன், அது இங்கே பாருங்க கிச்சனு. கால் தான் சில்லுன்னு இது இல்லை.
இது ஐசிடி மாதிரி நாளைக்கு போயிடலாம் ஸ்னோவுக்கு சரியா. இதுவே இங்கே இதுவாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8ஆம் தேதி கிளம்பி 10ஆம் தேதி ஈவினிங்கு இந்த ரூம் வந்து ரீச் ஆகிடுவாங்க. நாளைக்கு காலைல எங்கெங்கெல்லாம் சுற்றுறோம், எங்கெங்கெல்லாம் டூர் போகிறோம், எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறோம், ஐஸ் ஃபால் ஆகுது இல்லையா, இந்த ஸ்னோ அதெல்லாம் நாளைக்கு காட்டுறோம். ஓகேவா? ரூமுக்கு வந்து போது ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ ஹோம் குக் நடக்குது, ஹோம் ஃபுட்டு. இமாச்சல் பிரதேஷில் கரெக்டாக இந்த ஜோகினி ஃபால்ஸ் கிட்ட இந்த ரூம் இருக்குது. பாங் தான் இந்த இடம் பேர், பாங். ஓகேவா? நாளைக்கு எங்கே போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது, திருப்தியாக இருக்குங்க. வந்து ரீச் ஆனோம். அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு